ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 13வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம்குள்ள ஒரு கார் என்டர் ஆகுது. காருக்குள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம கேப் மண்டையன் லேடி ஈவில் ஸ்பிரிட், அப்புறம் இவங்க கூடவே இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் ஈவில் ஸ்பிரிட். நம்ம லேடி ஈவில் ஸ்பிரிட்டுக்கா காண்டாகுது, ஏன்டா தங்கருக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்ப இந்த அசிஸ்டன்ட் ஈவில் ஸ்பிரிட்டுக்கார போய் டிக்கியை ஓபன் பண்ணா உள்ள ஆல்ரெடி ரெடிமேடா 2 டெட் பாடி கொண்டு வந்திருக்கானுங்க. நம்ம கேப் மண்டை இருந்துட்டு நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். நம்ம லேடி ஈவில் ஸ்பிரிட் இருக்கிறதே பிடிக்கல, ஆனா இந்த அசிஸ்டன்ட் ஈவில் ஸ்பிரிட் சும்மா இல்லாம இங்க சுடுதண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். இதுல அவளுக்கு செம்ம காண்டாகுது. டே வாய்க்காவாயா, இன்னொரு டைம் வாயை திறந்தீங்கன்னா கிழிச்சு தொங்கட்டும், டப்பியை சாத்தி நில்றான்னு ஒரு அடி போட்டதுக்கு அப்புறம் தான் சும்மா இருக்கான். நம்ம கேப் மண்டையும் இந்த பில்டிங் குள்ள வந்துடுறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா இந்த கேப் மண்டை இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல தான் இருந்திருக்கான் சின்ன வயசுல. அந்த கேரேஜ் வச்சிருந்த ஆள் தான் நம்ம கேப் மண்டைனா தத்தெடுத்துட்டு போயிருக்காரு. அதைய நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த சில்ட்ரன்ஸ் ஹோமோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் தான் காட்டுறாங்க. அங்க ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காரு. இந்த ரூம்ல இருக்கிற போட்டோஸ்ல பொலிட்டீசியன்ஸ் நிறைய பேர் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோமோட டெவலப்மெண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ண மாதிரி போட்டிருக்கு. அதே ரூம்ல நம்ம கேப் மண்டையோட சிரிப்பு சத்தத்தை கேட்டோம், அந்த ஆளு டர்ரு கிளம்பிடுது. கன்னு எடுத்துறாரு. யாரா நீன்னு கேட்டா, வாழ்க்கையில 2 பேர்த்து தான் நான் அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன். ஒன்னு என்னை தத்தெடுத்துட்டு போனவன், இன்னொன்னு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் இங்கேயே அப்பான்னு கூப்பிட்டேன், நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். சோ கேப் மண்டை பார்த்த இந்த ஆளுக்கும் சரியான சந்தோஷம். அட மொட்டை மண்டையா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு மண்டையில கை வைக்கும் போது அந்த தழும்பை டச் பண்ணிடுறாரு. அப்ப இந்த ஆளோட மூஞ்சியே மாறுது. ஏன்னா சின்ன வயசுல நம்ம கேப் மண்டையனை இந்த ஆள் நிறையவே கொடுமைப்படுத்தி இருக்காரு. அதுல வந்த தழும்பு தான் அது. என்னங்க டாடி இப்ப ஞாபகம் வந்துருச்சு அந்த தழும்பு அப்படின்னு கேட்டு வம்பு இழுக்கிறான். சோ இவருக்கு நல்லா புரிஞ்சிருது, பயவுல ரிவெஞ்ச் எடுக்கதான் வந்திருக்கான் அப்படின்னு. ஒழுங்க மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் எப்பவும் போல சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். கண்ணை காட்டி மிரட்டலான்னு பார்த்தா நம்ம கேப் மண்டையன் சைக்கோ கனிசஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அவரு கண்ணை வச்சு அவரே சூசைட் பண்ற மாதிரி பண்றான். இந்த சத்தம் கேட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு டர் ஆகுது. இவங்க 2 பேர் உள்ள வந்து பார்த்தா நம்ம கேப் மண்டையன் இறந்து கிடக்கிறவரோட ஸ்பிரிட்டையும் எடுத்துக்கிறான். இருக்க கேப் மண்டைய ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்லயே நியூஸ்ல இன்னைக்கு மத்தியானம் கமர்ஷியல் பில்டிங்ல லேடி ஈவில் ஸ்பிரிட், கேப் மண்டைய, அசிஸ்டன்ட் ஈவில் ஸ்பிரிட் 3 பேர் ஸ்பாட்டான சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு அங்க நடந்த மர்டரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற நம்ம ஆளுகளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா இவங்க என்ன கட்டம் கட்டினாலும் பயவுல தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இவன் பசி எடுக்கும் போதெல்லாம் வேட்டையாடிட்டு இருக்கான். இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிடுறா. இது நம்ம மாவோக்கிக்கும் சரியா படுது. சரி கிளம்புடா, எல்லாரும் ஒன்னா போய் ஆஃப்டர் லைஃப்ல பேசிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்க. அடுத்த சீன்ல இத பத்தி பேசுறதுக்காக இவங்க ஆஃப்டர் லைஃப்க்கும் வந்துடுறாங்க. பட் வீகன் இவங்களை பேச விடாம கேப் மண்டையும் கம்ப்ளீட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு பாடியும் உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டும் எப்பவும் தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டும் மெர்ஜாயி ஒரு உருவம் ஆயிரும் அப்படின்னு சொல்றான். இதை நம்ம மோடாக்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இதுதான் ஈவில் ஸ்பிரிட்டோட ஃபைனல் லெவல். அந்த அளவுக்கு அவன் போயிட்டான் அப்படின்னு ஆச்சரியத்துல கேட்டுட்டு இருக்கும் போது, ஆமாப்பா அவன் இம்மார்டல் ஆயிட்டான், இதுக்கு மேல அவனை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. டே இப்ப என்னதான்டா சொல்ல வரீங்க, அவங்கிட்ட இருந்து நாங்க பயந்து ஓடணுமா அப்படின்னு கேட்டா, தம்பி எங்களுக்கும் தெரியாது, ஃபைனல் லெவல் ஈவில் ஸ்பிரிட்டை இது வரைக்கும் யாரும் ஃபேஸ் பண்ணதில்ல. சோ இவங்க கிட்ட இருக்க ரெஃபரன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு கிடைச்ச டேட்டா வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஒருத்த இந்த லெவலுக்கு ரீச் பண்ணிட்டான் ஈவில் ஸ்பிரிட்ல அப்படின்னா நம்ம மாவோக்கிக்கு இருக்கிற மாதிரியே அவனுக்கு செல்ஃப் ஹீலிங் பவர் வந்துரும். ஏதாவது அடிபட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிடா ஃபைனல் லெவல் ஈவில் ஸ்பிரிட்டை நீ யாரு பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டா, தம்பி இந்த ரெஃபரன்ஸே பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்த ரெஃபரன்ஸ்ல நாங்க எடுத்திருக்கோம், இப்ப வரைக்கும் நாங்க யாருமே பார்த்தது கிடையாது சொன்ன மோடாக்கு செம காண்டாகுது. இது எல்லாத்தையும் கேட்கிற ஹீரோ தான் அப்செட் ஆகுறான். ஏன்னா கேப் மண்டையனோட உடம்புக்குள்ளதான் ஹீரோட அப்பா அம்மா சோல் இருக்குது. சோ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க, இவன் சாகவே மாட்டான்னா அப்பா அம்மாவோட சோல் ஆஃப்டர் லைஃப் வரவே வராதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப வீகன் இருந்துட்டு ஈவில் ஸ்பிரிட் பாடி கூட மெர்ஜ் ஆகி 1 மாசத்துக்கு அப்புறம் அவன் இத்தனை நாள் அப்சர்வ் பண்ண எல்லா சோலுமே அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏண்டா அப்ப அந்த சோலை கொண்டு வந்து நாங்க சம்மன் கூட பண்ண முடியாது அப்படின்னு மோடா கேட்டிருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இருந்துட்டு அப்பா அம்மாவை மீட் பண்ண வைக்கிறதா சொல்லி பிராமிஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு சீக்கிரம் அந்த பிராமிஸை நீங்க பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ வீகன் இருந்துட்டு கவலைப்படாத தம்பி, ஒரே ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த வழியாவது சொல்லுங்கடான்னு கேட்டா, இதுக்கு நம்ம ஒரு பேரியர் கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல சீனும் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம டைசனை தான் காட்டுறாங்க. நியூஸ்ல மேயர் கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். கூடவே ட்ரக் டீலரும் இருக்கான். அப்ப டைசன் இருந்துட்டு நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவை வச்சுதான் நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு மேல போவோங்கிறதே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரக் டீலரோட மண்டையை கழுவிட்டு இருக்கான். இது உனக்கு கிடைச்சிருக்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீ தான் டிசைட் பண்ணணும், உன் பிரதர் கூட இருக்க போறியா இல்ல டைசன் கூட இருக்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதே டைம்ல நம்ம மேயர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவரை வாயை திறக்க விடாம இவருடைய லாயர் பேசிட்டு இருக்காரு.
இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்தா மேயரோட செக்ரட்டரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து கால் வருது. சரி மேயர் கூட பேசணுமே, அந்த காலையும் கட் பண்ணி விட்டுறா. இத பாக்குற மேயர் காண்டாகுது. ஏன்னா இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பிச்சிருவானுங்க. கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. பைபுல்ல டெரிட்டரி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வீகன் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. வீகன் ஆர்டர் போட்ட உடனே அவன் டீம் மெம்பர்ஸ் ஹாரி பாட்டர்ல வர மாதிரி ஒரு 4 ஸ்டிக்க கொண்டு வரானுங்க. இது எதுவுமே நாங்க பிராக்டிக்கலா பார்த்தது கிடையாது, எங்க கிட்ட இருக்கிற ரெஃபரன்ஸ் வச்சுதான் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இவங்க 4 பேருமே ஒவ்வொரு கார்னர்ல நின்னுட்டு ஒவ்வொருத்தரா அந்த ஸ்டிக்க தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எனர்ஜியும் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கடைசியா நம்ம வீகன் இருந்துட்டு டே ஹீரோ முக்கியமா நீதான் இதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்க தட்டுறாங்க. இவங்க இருக்கிற இடத்தை சுத்தியும் ஒரு குளோப் மாதிரி கிரியேட் ஆகுது. இததான் பேரியர்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வீகன் இருந்துட்டு இந்த பேரியருக்குள்ள நீங்க ஈவில் ஸ்பிரிட்ட கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவனோட எந்த பவரும் வேலை செய்யாது, இன்க்ளூடிங் சைக்கோகினிசிஸ் மெத்தட் கூட அவன் யூஸ் பண்ண முடியாது. அதே நேரத்துல பேரியருக்குள்ள இருக்கிற கவுண்டர்னாலையும் எந்த பவரையும் யூஸ் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஆப்ஷன் இருக்கு, டெரிட்டரியை கிரியேட் பண்ணனா உங்களால ஈஸியா அந்த ஈவில் ஸ்பிரிட்டை சமன் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த டீம்லயே டெரிட்டரிய ஈஸியா ஆக்சஸ் பண்றது ஹீரோ மட்டும்தான். சோ அதோட ஃபுல் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அப்படின்னா நீ கேப் மண்டேனை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பேரியர் க்ளோஸ் ஆனதுக்கே நம்மளுக்கு அவ்வளவு வீக்கா ஃபீல் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க இருந்துட்டு இந்த பேரியரை நீங்க ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியாது, வெளியில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒன்ஸ் பேரியர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால மூவ் பண்ண முடியாது. சோ எவ்வளவு சீக்கிரம் பேரியருக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டை நீங்க சமன் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டெரிட்டரி தான். அதை பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா டெரிட்டரி க்ளோஸ் ஆச்சுன்னா பேரியரும் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் உங்க லைஃபே டேஞ்சர்ல போயிரும், பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இப்ப இருக்கிற பவர் பத்தாது, டெரிட்டரிய இன்னும் பவர்ஃபுல்லா கிரியேட் பண்ணணும், அது ரொம்ப நேரத்துக்கு நிக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இதை ஹீரோயினும் நோட் பண்றா. சரி இவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவளும் அமைதியா போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மாவோக்கி கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்கா. ஒன்ஸ் இந்த பேரியர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ உள்ள போயிருவான், அவன் தான் டெரிட்டரி கிரியேட் பண்ணி ஆகணும், அதெல்லாம் ஓகே தான். பட் வெளியே இந்த குச்சியை பிடிச்சிட்டு நிக்கிற 4 பேர் வேணுமே, நம்ம 3 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு டவுட் கேட்கறான். மாவோக்கி என்ன பேசுறதுனே தெரியல. அப்ப கரெக்டா மங்கள மாசம் நம்ம ஜாங் உள்ள வராரு. என்ன யாராவது கூப்பிட்டீங்களாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே. சோ இவரு தான் 4வது ஆள். அப்ப நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஜாங்க பார்த்து நீங்க அந்த அளவுக்கு ஃபீல்டுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது, இது உங்களால பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. என்னம்மா வயசான கட்டையாச்சுன்னு கிண்டல் அடிக்கிறியா? நான் வீகன் கிட்ட பேசிட்டேன், 1 மாசம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. கேப் மண்டேனை கொண்டு அவனோட ஈவில் ஸ்பிரிட்டை சமன் பண்ணியே ஆகணும், இல்லன்னா ஹீரோவும் அவங்க அப்பா அம்மாவை இழந்துருவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம மோடாக்கு லேடி டிடெக்டிவ் மர்டர் பண்ண அந்த பார்க்கிங் லாட்ல நின்று இருக்காரு. நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவர் மெமரியில வருது அந்த வாட்ச் மட்டும்தான். சோ லேடி டிடெக்டிவ் கொண்டவனும் கண்டிப்பா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும், அது 20 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல கார் கிளம்புது. நம்மாலும் அந்த காரை நிறுத்தி கெஞ்சி கூத்தாடி டேஷ் கேமராவோட கிளிப்பிங்க வாங்கிடுறாரு. அதை பிளே பண்ணி பார்த்தா லேடி டிடெக்டிவ் கொன்னவனோட கிளிப்பிங் இருக்கு. பட் ஃபேஸ் கிளியரா இல்ல நைட் டைம்ங்கறனால. ஆனா இதை திருப்பி திருப்பி பாக்குற மோடாக்கு கொலை காண்டாகிறான். நெக்ஸ்ட் சீன்லயே லேடி டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் மீட் பண்ணி இந்த டேஷ் கேமரா ஃபுட்டேஜ் கொடுக்கறான். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஏதாவது டிஜிட்டலா அனலைஸ் பண்ண முடியுமான்னு ரெக்வெஸ்ட் பண்ண சொல்றான். அவனும் சரின்னு சொல்லிடுறான். இருந்தாலும் மோடாக்கு இருந்துட்டு தம்பி உன்னை நான் நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி கட்டணும் பயவுல டர் ஆயிருது. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் நான் கிடையாது, நான் யாரு கூடயும் சப்போர்ட் இல்ல, நான் இப்ப ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணிருக்கேன், தாராளமா நீங்க என்னை நம்பலாம் அப்படின்னு அவன் அழுகாத குறையா சொன்னதான் விடுறான் மோடாக்கு. அதே நேரத்துல போலீஸ் சீஃப் அங்க இருக்கிற போலீஸ்காரன் வாங்கிட்டு இருக்காரு. மேயரோட கேஸ் எப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலுக்கு போச்சுன்னு கேட்டா அதுதான் எனக்கும் புரியல, இது ஹை ப்ரொஃபைல் கேஸுங்கறனால நம்மள சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல அவர் காண்டாகுது. அப்ப கரெக்டா அங்க வர அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் லேடி டிடெக்டிவ் மர்டர் சம்பந்தமா ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அந்த பார்க்கிங் லாட்ல இருக்கிற ஒரு காரோட டேஷ் கேமரால இருந்து எடுத்திருக்காங்க. எங்கிட்ட இந்த மோடாக் தான் கொடுத்தாரு, நான் ஃபாரன்சிக் டீம்ல அனலைஸ் பண்ண கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு 2 பேத்துக்கு மூஞ்சியே இல்ல. இருந்தாலும் சீஃப் இருந்துட்டு பரவாயில்லப்பா நல்லா வேலை செஞ்சிருக்க, சரி நீ வெளியே கிளம்புன்னு அவனை அனுப்பி விட்டுட்டு இந்த போலீஸ்காரனை கண்டபடி கிளிக்கிறாரு. ஏண்டா எல்லா ஃபுட்டேஜையும் எரேஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா இப்ப எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவனுக்கும் தெரியல. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, ஃபாரன்சிக் டீம்ல சொல்லி இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு, அது மட்டும் இல்லாம எந்த விஷயம் வெளியே வரக்கூடாது, நம்ம 2 பேர்த்த லைஃபும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த போலீஸ்காரனும் காண்டுல கிளம்புறான் ஃபாரன்சிக் டீமுக்கு. அப்ப நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் ஃபாலோ பண்ண சொல்றான். பட் யாருமே நகர மாதிரி ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது. ஏன்டா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நின்னு என்னை லுக் விட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கத்தும் போது நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் இருந்துட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் பிளே பண்றான். இது வேற ஒண்ணு இல்ல, இதுக்கு முன்னாடி ரூமுக்குள்ள சீஃபும் இவனும் பேசிக்கிட்ட விஷயத்த பயவுல ரெக்கார்ட் பண்ணிட்டான். இத கேட்டோன்னு இந்த போலீஸ்
போலீஸ்காரர் மூஞ்சியே இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் அடிக்கலான்னு வந்தா மத்தவங்க எல்லாம் தடுத்துறாங்க. அப்ப கொலை மாசம் நம்ம மோடாக்குள்ள வராரு. அட உடுங்கப்பா, தடுக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் இல்ல அப்படின்னு சொன்னோன்னு அவன் திரும்பி மோடாக்கையே பாக்குறான். வந்தவர் பேச்சே கிடையாது, ஒரே பஞ்சில நாக் அவுட் பண்ணிடுறாரு போலீஸ்காரனை. சோ இந்த வாய்ஸ் ஃபைல வச்சு நம்ம போலீஸ் சீஃபையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அங்க வர மோடாக்க பார்த்த உடனே போலீஸ் சீஃப் பயந்துடுறான். ஏன்டா உன்னையவே நம்பிட்டு உனக்கு கீழே வேலை செய்யற போலீஸ்காரனுக்கே நீ துரோகம் பண்றீ அப்படின்னு அடிக்க போறாரு. ஆனா எல்லாரும் தடுத்துறாங்க. ஆனா மோடா கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பலார் அப்பனமா இருந்திருக்காட்டிருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காரு போலீஸ் சீஃப். சோ இவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. அதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் மோடாக்கு தான் தேங்க்ஸ் சொல்றான். அது மட்டும் இல்லாம லேடி டிடெக்டிவோட லாக்கர் கீயையும் மோடா கிட்ட கொடுக்கறான். அதை போய் ஓபன் பண்ணி பார்த்தா மோடாக்கும் லேடி டிடெக்டிவ் ஒன்னா எடுத்த போட்டோ தான் இருக்கு. இதை பார்க்கும்போது பைபிள்ல ரொம்பவே ஃபீல் பண்றான். அதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த டெரிட்டரி கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் எதிர்பார்த்த அளவுக்கு வர மாட்டேங்குது. நடந்த விஷயத்தால யோசிச்சு பார்த்தா ஹீரோ ஓவரா எமோஷன் ஆகும்போது தான் டெரிட்டரி ரொம்ப அதிகமான பவரோட கிரியேட் ஆயிருக்கு. இதை நினைச்சு ரொம்பவே அப்செட்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். சரி ஆறுதல் படுத்தலாமே மாவோக்கி தெரியாம அவன் மேல கைய வைக்கிறாங்க. இவன் வேற யாரோ நினைச்சு கைய திருப்பி விட்டுறான். அவங்க வேற பாவம் இவனை சமாதானப்படுத்தலான்னு வந்தா அவங்களுக்கே மொக்கையாயிருது. இருந்தாலும் ஹீரோவை கூப்பிட்டு வந்து அவனுக்கு பிடிச்ச நூடுல்ஸை கொடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் வந்துடுறாங்க. இவங்களை பாக்குறவனுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்டா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, ஓவரா பிஸியா இருக்காம நடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குறாங்க. நம்ம மாவோக்கிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்ப அவங்க மாவோக்கிய ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பொட்ட மாத்து வச்சிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டு 3 பேர் ஜாலியா பேசிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த புள்ளி பண்ற பசங்க மேயர் பையனை புடிச்சு காட்டுன்னு காட்டிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்க அப்பா இதுக்கு மேல பிரசிடென்ட்டும் ஆக முடியாது, மேயரும் ஆக முடியாது. அந்த தைரியத்துல இவன் கிளியிலும் கிழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்போது ஹீரோ தட்டி கேட்காம இருப்பாரா? ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஏன்டா எத்தனை டைம் தான் உங்களுக்கு சொல்றது, எவ்வளவு டைம் சொன்னாலும் திருந்த மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த புள்ளி பண்ற பசங்களுக்கு தான் ஏற்கனவே ஹீரோ தெரியுமே நல்லா வாங்கியிருக்கானுங்களே, அதனால எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோ சமாதானமா மேயர் பையன்ட்ட பேச வந்தாலும் டே நடிக்காதரா உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். அதே டைம்ல நம்ம மேயரை செக்ரட்டரி தான் மீட் பண்ண வந்திருக்கா. அப்ப மேயர் இருந்துட்டு நான் இந்த கெட்ட பேரோட சாக விரும்பல, நான் சொல்ல வருது உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு செக்ரட்டரி மண்டை கழுவுறாரு. என்ன விஷயம் நம்மளுக்கு காட்டல. ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர செக்ரட்டரிய டைசனும் ட்ரக் டீலரும் கூட்டிட்டு போயிடுறானுங்க. அதே டைம்ல கேப் மண்டை ஆர்பனேஜ்ல தான் இருக்கான். இந்த லேடி ஈவில் ஸ்பிரிட்டுக்கு குழந்தைங்களை பார்த்தாலே ஆகாதட்டு இருக்கு, கழுவிகளி ஊத்திட்டு இருக்கா. இந்த கேப் மண்டைக்குள்ளேயே ஒரு நல்லவன் இருக்கானாட்டு இருக்கு. ஏன்னா இவனு இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்ல தான் வளர்ந்திருப்பான். அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட அவ்வளவு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தான் இவங்க டீம்ல இருக்க ஜூனியர் ஈவில் ஸ்பிரிட் ஃபாலோ பண்றான் கொலை பண்றதுக்காக. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் விஷனா வருது. இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அவனை பிடிக்கிறதுக்காக இவங்களும் தயாராகிறாங்க. சரி ஹீரோ எங்கடான்னு கேட்டா இப்பதான் ஹீரோவே காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அங்க ஒரு குழந்தை மேல ட்ரக் இடிக்கிற மாதிரி வருது. நம்ம ஹீரோ குழந்தையை காப்பாத்துறங்கிற பேர்ல ட்ரக்கையும் தாண்டி ஜம்ப் பண்றான். இது அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாத்துறாங்க. டே என்னடா நடக்குது, வசனமே புரியல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஹீரோ அதிகபட்ச கோவப்படும் போதும் யாரையாவது காப்பாற்றணும்னு நினைக்கும் போதுதான் டெரிட்டரி ரொம்ப பவர்ஃபுல்லாவே ஓபன் ஆயிருக்கு. இது இப்பதான் ஹீரோக்கு புரியுது. அதே சமயத்தில் நம்ம மாவோக்கி பக்கத்துல டெரிட்டரி ஓபன் ஆனதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த ஜூனியர் ஈவில் ஸ்பிரிட் அந்த குழந்தை கிட்ட உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். நம்ம ஹீரோயினும் விஷன்ல வந்த டீடைல வச்சு இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறா. அப்போ கரெக்டா அந்த ஜூனியர் ஈவில் ஸ்பிரிட் அந்த பொண்ணை லாக் பண்ணும்போது அந்த இடத்துக்கு கேப் மண்டைய வரான். அங்க ஆல்ரெடி டெரிட்டரி ஓபன் ஆயிருக்கு. அதுக்குள்ளே கேப் மண்டை கால் எடுத்து வச்ச உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. சோ கேப் மண்டையும் அங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறா. ஏண்டா குழந்தைங்க மேல கை வைக்காதன்னு நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லி அந்த ஜூனியர் ஈவில் ஸ்பிரிட்டோட கதையும் முடிச்சிடறான். அவனுடைய சோலையும் எடுத்துக்கிறான். அங்க வந்து கேப் மண்டையை பாக்குற லேடி ஈவில் ஸ்பிரிட்டே ஷாக் ஆகுறான். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கான். இந்த குழந்தை வந்துட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா இவன் பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை லாக் பண்றான். இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற நல்லவன் வெளியே வந்து அந்த பொண்ணை தப்பிச்சு போக விட்டுறான். இப்ப நம்ம மேயரை மீட் பண்றதுக்கு டைசன் தான் வந்திருக்காரு. வந்தவன் மேயருக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா வாருன்னு வாரிட்டு இருக்கான். மேயர் காண்டாகுது. என்னடா விஷயம் பார்த்தா ஒரு மொபைலை எடுத்து கொடுக்கறான். அதுல நிம்ம கொலை பண்ண வீடியோ இருக்கு. அப்பதான் டைசன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். உன்னுடைய செக்ரட்டரியா இருக்கல ஜாங், அவளும் நிம்மும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால உன் செக்ரட்டரியோட நாயை அடிக்கடி நிம்மோட வீட்டுல தான் விட்டு பாத்துக்குவா. அந்த நாயோட பாக்ஸ்ல இருக்கிற கேமரால தான் இது அத்தனையுமே ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்றான். இத பாக்குற மேயருக்கு உசுரே இல்ல. ஏன்னா அதுல கிளியரா மேயரை கொலை பண்ணது ரெக்கார்ட் ஆயிருக்கு. சரிப்பா இதுக்கப்புறம் வாழ்றதும் சாகிறதும் நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டைசன் பட்டு கிளம்பி போயிடுறான். சோ நம்ம டீமும் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே நடக்காம நம்ம கேம்ப் பண்ணை காப்பாத்தினால டெரிட்டரியும் மறைஞ்சிருது. சரி உள்ள என்ன நடக்குதுன்னு ஹீரோயின் நோட் பண்ணா நிறைய குழந்தைங்க சத்தம் தான் கேக்குது. ஒருவேளை குழந்தைங்களை ஹாஸ்டேஜா வச்சிருப்பானு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி நான் சண்டை போடும் போதே கேம்ப் மண்டையனோட மெமரியை ரீட் பண்ணிட்டான். அவன் இந்த ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்திருக்கான். கண்டிப்பா இவங்களை ஹாஸ்டேஜா வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப கரெக்டா கேப் மண்டையனும் லேடி ஈவில் ஸ்பிரிட்டும் அங்கிருந்து கிளம்பி வெளியே வராங்க. நம்ம ஆளுக
ஆளுங்களும் பேரியரை கிரியேட் பண்றாங்க அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி. ஹீரோவை பாக்குற லேடி ஈவில் ஸ்பிரிட்டுக்கு செம ஷாக் ஆகுது. பேரியர் வேற கிரியேட் ஆனதுனால லேடி ஈவில் ஸ்பிரிட் ரொம்ப வீக் ஆகுறா. நம்ம ஹீரோ பக்காவா டெரிட்டரி கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். சோ அதனால இவனுக்கு எந்த எஃபெக்ட் ஆகுறது இல்ல. இந்த பேரியருக்குள்ள இருக்கறனால கேப் மண்டேனும் லேடி ஈவில் ஸ்பிரிட்டும் ரொம்பவே வீக் ஆகுறாங்க. மூக்கு வாய் காது எல்லா இடத்துலயும் ரத்தம் வருது. அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கேப் மண்டேனையும் அடிச்சு போட்டு அவனுடைய சோலை ஆஃப்டர் லைஃப் கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த குட்டி பொண்ணு வந்து ஹீரோவை தள்ளி விட்டுறான். அங்கிளை எதுவும் பண்ணாதீங்க பாவம் அப்படின்னு கேப் மண்டேன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். சோ இதெல்லாம் பாக்குற கேப் மண்டேன் நல்லாவே தெரிஞ்சிருது இப்பத்துக்கு இவங்க கிட்ட இருந்து இவனால தப்பிக்க முடியாது. அதனால கன்னை எடுத்து அவனே ஷூட் பண்ணி அந்த இடத்திலேயே இறந்தும் போறான். இத பாக்குற ஹீரோக்கு மனசே இல்ல. இவன் இந்த அதிர்ச்சியில இருக்கும் போது இந்த எபிசோட இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.